வெல்கம் டு மசாலா ட்ரீட். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மசாலா ட்ரீட். சேஃபாக சமைங்க, சந்தோஷமாக சாப்பிடுங்க. நம்ம சேனலில் ஒரு புதிய அப்டேட். ஒவ்வொரு வாரமும் 4 வகையான சமையல் வீடியோக்கள் கிழமை வாரியாக பதிவேற்றப்படும். இந்த வார மருத்துவத்தில் நாம் பார்க்க போகிற ரெசிபி கருவேப்பிலை சாதம். இப்போ இதோட பயன்கள் என்ன என்பதை பார்ப்போம். கருவேப்பிலை கண் பார்வையை துல்லியமாக்கும், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும், உடல் கொழுப்பை குறைக்கும், நல்ல கொலஸ்ட்ராலை அதிகரிக்கும். பிபி மற்றும் மாரடைப்புக்கு இது ஒரு நல்ல மருந்தாகும். புற்றுநோயை எதிர்க்கும், உடல் சோர்வை நீக்கும், ஜீரணத்தை தூண்டும். சரியாக சாப்பிடாத குழந்தைகளுக்கு கொடுத்தால் நன்கு உணவை சாப்பிட வைக்கும். இது ஒரு நல்ல ஆன்டி ஆக்சிடென்ட். தோல் சுருக்கம் மற்றும் முட்டி தேய்மானத்தை நீக்கும், இளநரையை போக்கும், முடி கொட்டுவதை தவிர்த்து முடி வளர்ச்சியை அதிகரிக்கும். வாங்க இப்போ இதை எப்படி சமைக்கிறதுன்னு பார்ப்போம். இதற்கு தேவையான பொருட்கள்: கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் 3 காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். கடலைப்பருப்பு 1.5 டேபிள் ஸ்பூன் போட்டு இதை நல்லா வறுத்து பொன்னிறம் ஆனதும் இதையும் எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். உளுத்தம்பருப்பு 1.5 டேபிள் ஸ்பூன் போட்டு வறுத்து பொன்னிறம் ஆற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. பொன்னிறானதும் இதை எடுத்து பிளேட்டில் வச்சுக்கலாம். இது மூணுத்தையும் மிக்சி ஜாரில் மாற்றிட்டு தேவையான அளவு உப்பு போட்டு இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடுகு 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்ச உடனே 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துக்கோங்க. இந்த கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் பொன்னிறம் ஆனதும் இது கூட கருவேப்பிலை இலை 1 கொத்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் 1 கப் சாதம் எடுத்திருக்கேன். அதுக்கு 1 கப் கருவேப்பிலை சரியாக இருக்கும். 1 கப் கருவேப்பிலையை லேசாக தண்ணி ஊற்றி மிக்சியில் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அதையும் இது கூட கலந்துட்டு இதை நல்லா ஒரு முறை கலந்துக்கோங்க. கருவேப்பிலையை நல்லா வதக்கணுங்க. ஒரு 5லிருந்து 8 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த கருவேப்பிலையோட கலர் மாறி இதில் இருக்க எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர வரலும் இதை நம்ம நல்லா வதக்கணும். இந்த கருவேப்பிலையோட பச்சை வாசனையும் போகணும். இப்போ பாருங்கள், கருவேப்பிலையில் இருந்த எண்ணெயெல்லாம் வெளியில் வந்துடுச்சு. நம்ம ஏற்கனவே ஊற்றி வச்ச எண்ணெய். இப்போது அவ்வளோதான், இது ரெடி ஆகிடுச்சு. நான் ஏற்கனவே 200 கிராம் அரிசியை வேக வச்சு வச்சுருக்கேன். இது கூட நம்ம கருவேப்பிலை மசாலாவை உள்ளே சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு கலந்துக்கோங்க. இது கூட நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருந்த பருப்பு பொடியும் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா ஈவனாக எல்லா இடத்துலையும் இந்த மசாலாவும் பொடியும் கலக்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் இது கூட வறுத்த வேர்க்கடலையும் போட்டு கலந்துக்கலாம். இந்த கருவேப்பிலை சாதத்தை உங்கள் குழந்தைங்களோட லஞ்ச் பாக்ஸில் கட்டி கொடுத்தா அவங்க அழகாக விரும்பி சாப்பிடுவாங்க. இது உடம்புக்கும் ரொம்ப நல்லது. கண்டிப்பாக இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட சுவையான ஆரோக்கியமான சத்து நிறைஞ்ச கருவேப்பிலை சாதம் சூப்பராக தயாராகிடுச்சு. இந்த ரெசிப்பியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. எங்கள் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.